57 கிறிஸ்துவின் சரீரம். வேதம் சபையை பல கோணங்களில் நமக்கு காட்டுகிறது. சபை தேவனுடைய கூடுகையாக இருக்கிறது. சபை தேவனுடைய வீடாக இருக்கிறது. சபை தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. சபை கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. சபை ஒரே புதிய மனிதனாக இருக்கிறது. சபை கிறிஸ்துவின் மணமகளாக இருக்கிறது. சபை தேவனுடைய போர் வீரனாக இருக்கிறது. சபை பொன் குத்துவிளக்காக இருக்கிறது. இப்படி வேதம் சபையை பல கோணங்களில் காட்டியிருந்தாலும் அதில் மிக முக்கியமானதும் மிக ஆழமானதும் கிறிஸ்துவினுடைய சரீரமாக இருக்கிறது. தேவனுடைய கூடுகையில் விசுவாசிகள் வருவார்கள். ஒரு சமுதாய கூட்டத்தை போல் கூடுவார்கள், பின்பு சென்று விடுவார்கள். ஒருவரை குறித்து ஒருவர் அக்கறைப்படுவதில்லை. தேவனுடைய வீடு என்று சொல்லும்போது அது வீடாக இருக்கிறதுனால் ஒருவரை குறித்து ஒருவர் அக்கறைப்படுகிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது அங்கு தேவனுடைய ஆளுகை இருக்கிறது, சட்ட திட்டங்கள் இருக்கிறது, நமக்கென்று சில பொறுப்புகள் இருக்கின்றன. ஆனால் தேவனுடைய சபை கிறிஸ்துவினுடைய சரீரம் என்று சொல்லும்போது நாம் ஒரு வித்தியாசமான ஒன்றை நாம் பார்க்கிறோம். இங்கு எல்லா விசுவாசிகளும் அவயவங்களாக ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது கூட்டான ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய கூடுகையில் விசுவாசிகள் தனிப்பட்ட முறையில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஈவன் தேவனுடைய வீட்டில் கூட விசுவாசிகள் தனிப்பட்ட முறையில் எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் கிறிஸ்துவினுடைய சரீரத்திற்கு நாம் வரும்போது தனியாக ஒன்றை நாம் செய்ய முடியாது. எல்லாம் கூட்டாகத்தான் செய்யப்பட வேண்டும். ஸோ கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரு உயிரியாக இருக்கிறது. அது ஒன்றாக நகரக்கூடியதாக இருக்கிறது. ஸோ மிக ஆழமானது கிறிஸ்துவினுடைய சரீரம். ரோமனியர் 1 கிறிஸ்துவின் சரீரம் அவருடைய உயிர்த்தெழுதலில் உற்பத்தி செய்யப்பட்டது. சங்கீதம் 2:7, 1 பேதுரு 1:4, 1 கொரிந்தியர் 15:45. சங்கீதம் 2:7 கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றார். 1 பேதுரு 1:4 அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தினாலே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். 1 கொரிந்தியர் 15:45 பிந்தின ஆதாம் ஜீவன் தரும் ஆவியானார். ஸோ கிறிஸ்துவினுடைய சரீரம் அவருடைய உயிர்த்தெழுதலில் உற்பத்தி செய்யப்பட்டது. தம்முடைய உயிர்த்தெழுதலில் ஒரே பேரான குமாரன், முதற் பேரான குமாரனானார். தெய்வீகத்தையும் மனுஷீகத்தையும் உடைய முதற் பேரான குமாரனாகிய கிறிஸ்து சரீரத்தின் தலை. ஸோ கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் கிறிஸ்து ஒரே பேரான குமாரன் முதற் பேரான குமாரனானார். அதாவது தெய்வீகத்தை மட்டும் உடையவர், தெய்வீகத்தையும் மனுஷீகத்தையும் உடையவரானார். அப்படி தெய்வீகத்தையும் மனுஷீகத்தையும் உடைய முதற் பேரான குமாரனாகிய கிறிஸ்துவே சரீரத்தின் தலையாக மாறினார். அவர்தான் தலை. எனவே கிறிஸ்துவின் சரீரத்தின் தலையாகிய கிறிஸ்து தெய்வீகத்தையும் மனுஷீகத்தையும் உடைய முதற் பேரான குமாரன் கிறிஸ்து உயிர்த்தெழுதலிலே அவர் உற்பத்தி செய்யப்பட்டார். ரோமர் 1:4-5, ரோமர் 8:29, ரோமர் 1:4-5 கர்த்தராய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாயிருக்கிறார். 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஸோ நம் உயிர்த்தெழுதலில் தெய்வீகத்தையும் மனுஷீகத்தையும் உடைய முதற் பேரான குமாரனாகிய கிறிஸ்து சரீரத்தின் தலையாக உற்பத்தி செய்யப்பட்டார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் அநேக தேவகுமாரர்கள் பிறந்தார்கள். இவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்கள்.
1 பேதுரு 1:4, யோவான் 20:17, எபிரேயர் 2:12. 1 பேதுரு 1:4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். யோவான் 20:17. இயேசு அவளை நோக்கி, நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்தில் ஏறிப் போகிறேன் என்று அவர்களுக்கு சொன்னார். உயிர்த்தெழுந்த நாள் அன்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ என் சகோதரிடத்துக்கு போய். சீஷர்களை அவர் சகோதரர் என்று அழைக்கிறார். ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் உயிர்த்தெழுதலிலே தேவனுடைய குமாரராக பிறந்து விட்டார்கள். எபிரேயர் 2:12. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உண்மை துதித்து பாடுவேன் என்று குமாரனாய் இயேசு கிறிஸ்து பிதாவிடம் சொல்கிறார். என் சகோதரர் என்று சொல்லும்போது சபையில் இருக்கக்கூடிய அவயவங்களை, கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களை சொல்கிறார். எனவே உயிர்த்தெழுதலில் அநேக தேவனுடைய குமாரர்கள் பிறந்தார்கள். அதாவது கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அவயவங்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. தம் உயிர்த்தெழுதலில் கிறிஸ்து ஜீவன் தரும் ஆவியானார். இவர் கிறிஸ்துவின் சரீரத்தின் உள்ளடக்கம். ஓ லார்ட் ஜீசஸ். உயிர்த்தெழுதலில் மாம்சத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து ஜீவன் தரும் ஆவியானார், அல்லது மாம்ச கிறிஸ்து ஆவி கிறிஸ்துவானார். இந்த ஜீவன் தரும் ஆவியானவர் சரீரத்தின் உள்ளடக்கமானார். இவ்வாறு லார்ட் ஜீசஸ் 1 கொரிந்தியர் 15:45, எபேசியர் 4:4, 1 கொரிந்தியர் 15:45. பிந்தின ஆதாம் ஜீவன் தரும் ஆவியானார். எபேசியர் 4:4. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. இவ்வாறு உயிர்த்தெழுதலில் கிறிஸ்து, மனுஷீகத்தையும் தெய்வீகத்தையும் உடைய கிறிஸ்து, முதற்பேரான குமாரனானவர் உற்பத்தி செய்யப்பட்டார். அவர்தான் சரீரத்துக்கு தலை. எனவே தலை உயிர்த்தெழுதலில் உற்பத்தி செய்யப்பட்டது. அது மட்டுமல்ல, உயிர்த்தெழுதலில் அநேக தேவனுடைய குமாரர்கள் பிறந்தார்கள். இவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறார்கள். எனவே கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்கள் உயிர்த்தெழுதலில் உற்பத்தி செய்யப்பட்டன. அது மட்டுமல்ல, உயிர்த்தெழுதலில் மாம்ச கிறிஸ்து ஆவி கிறிஸ்துவானார், அது ஜீவன் தரும் ஆவியானார். இவர் கிறிஸ்துவின் சரீரத்தின் உள்ளடக்கமாக இருக்கிறார். இவ்வாறு கிறிஸ்துவின் சரீரத்தின் தலையாகிய கிறிஸ்துவும் அவயவங்களாகிய விசுவாசிகளும் அநேக தேவனுடைய குமாரர்களும் உள்ளடக்கமாகிய ஜீவன் தரும் ஆவியானவரும் உயிர்த்தெழுதலில் உற்பத்தி செய்யப்பட்டார்கள். எனவே கிறிஸ்துவின் சரீரம் உயிர்த்தெழுதலில் உற்பத்தி செய்யப்பட்டது. ரோமனியர் 2. கிறிஸ்துவின் சரீரம் பெந்தகோஸ்து நாளிலும் கொர்நேலியுஸ் வீட்டிலும் தன் இருத்தலுக்குள் வந்தது. கிறிஸ்துவின் சரீரம் உயிர்த்தெழுதலில் உற்பத்தி செய்யப்பட்டிருந்தாலும் கூட அது வெளியே எப்பொழுது கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் பெந்தகோஸ்து நாளிலும் கொர்நேலியுடைய வீட்டிலும். அப்போஸ்தலர் 2:4, 10:44. அப்போஸ்தலர் 2:4. அவர்கள் எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். 10:44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் யூத பகுதி பெந்தகோஸ்து நாளில் சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டது. பெந்தகோஸ்து நாளிலே யூதர்கள் கூடியிருந்தார்கள். அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். எனவே கிறிஸ்துடைய சரீரத்தின் யூத பகுதி பெந்தகோஸ்து நாளில் சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டது. 1 கொரிந்தியர் 12:13, அப்போஸ்தலர் 2:4, 1 கொரிந்தியர் 12:13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். 2:4. அவர்கள் எல்லாரும் ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஓ லார்ட் ஜீசஸ். அவர்கள் எல்லாரும் ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 2:4. கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் புறஜாதி பகுதி கொர்நேலியுஸ் வீட்டில் சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டது. அப்போஸ்தலர் 11:15, 10:44. அப்போஸ்தலர் 11:15. நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார்.
10:44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹோ லார்ட் ஜீசஸ். இவ்வாறு உயிர்த்தெழுதலில் உற்பத்தி செய்யப்பட்ட கிறிஸ்துவின் சரீரம் பெந்தகோஸ்து நாளிலும் கொர்நேலியு வீட்டிலும் வெளியே கொண்டு வரப்பட்டது. அது இருத்தலுக்குள் வந்தது. பெந்தகோஸ்து நாளிலே யூத பகுதியின் சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டது. கொர்நேலியின் வீட்டிலே புறஜாதி பகுதியான கிறிஸ்துவின் சரீரம் சரீரத்திற்குள்ளாக புறஜாதி பகுதி ஞானஸ்தானம் பண்ணப்பட்டது. இப்படியாக கிறிஸ்துவின் சரீரம் இருத்தலுக்குள் வந்தது. ரோமர்கள் 3. கிறிஸ்துவின் சரீரம் ஒரு ஸ்தாபனம் அல்ல, அது ஒரு உயிரி. தீத்து 3:9, ரோமர் 12:4-5. தீத்து 3:9. புத்திகீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் குறித்து உண்டாகும் வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணானதுமாயிருக்கும். ரோமர் 12:4-5. நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருக்கிறது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவில் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரம் ஒரு ஸ்தாபனம் அல்ல, அது ஒரு உயிரி. கிறிஸ்துவின் சரீரம் ஒரு ஸ்தாபனம் அல்ல, ஸ்தாபனத்திற்கு ஜீவன் இல்லை, அது பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிறது. வெளிப்படுத்தின 2:15, 1 தீமோத்தேயு 4:1. வெளிப்படுத்தின 2:15. அப்படியே நிக்கோலாஸ் மதஸ்தருடைய போதகத்தை கைக்குள்ளவர்களும் முன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். 1 தீமோத்தேயு 4:1. ஆவியானவர் வெளிப்படையாக சொல்கிறபடி பிற்காலங்களில் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசத்துக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். கிறிஸ்துவின் சரீரம் ஒரு ஸ்தாபனம் அல்ல, ஸ்தாபனத்திற்கு உயிர் கிடையாது. அது மட்டுமல்ல, ஸ்தாபனம் பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரம் ஜீவிக்கிற ஒரு உயிரி. கிறிஸ்து சரீரத்தின் ஜீவனாக இருக்கிறார். சரீரம் வளர்கிறது. எபேசியர் 1:23, கொலோசியர் 2:18. எபேசியர் 1:23. எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமான சபை. கொலோசியர் 2:18. கணக்களாலும் கட்டுக்களாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலை. கிறிஸ்துவின் சரீரம் ஜீவிக்கிற ஒரு உயிரி. கிறிஸ்து சரீரத்தின் ஜீவனாக இருக்கிறார். சரீரம் வளர்கிறது. ரோமர்கள் 4. கிறிஸ்துவே சரீரத்தின் தலை. விசுவாசிகள் தேவனுடைய குமாரர்கள், சரீரத்தின் அவயவங்கள். கொலோசியர் 1:18. கிறிஸ்துவே சபையாகிய சரீரத்திற்கு தலை. 1 கொரிந்தியர் 10:17. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஒரு மனிதனாக தம் தெய்வீகத்துடனான தம் மனுஷீகத்தில் சபையாகிய தம் சரீரம் உட்பட எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக கிறிஸ்து கொடுக்கப்பட்டார். எபேசியர் 1:22-23, 4:15. எபேசியர் 1:22-23. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகளுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தறினார். 4:15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்ந்தீர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார். தேவனுடைய குமாரர்களாகிய இவ்விசுவாசிகள் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறார்கள். எபேசியர் 5:30, ரோமர் 12:5, எபிரேயர் 2:12. எபேசியர் 5:30. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்கள். ரோமர் 12:5. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். எபிரேயர் 2:12. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். தேவனுடைய குமாரர்களாகிய விசுவாசிகள் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறார்கள். ரோமர்கள் 5. பிரபஞ்சமளாவிய ரீதியில் ஒரே ஒரு கிறிஸ்துவின் சரீரம் இருக்கிறது. இது உள்ளூரிலுள்ள சரீரத்தின் உள்ளூர் வெளியாக்கமும்
ஒன்றுதான். பிரபஞ்சமளாவிய ரீதியில் ஒரே ஒரு கிறிஸ்துவின் சரீரம்தான் இருக்கிறது. ஒரு ஊரிலுள்ள சரீரத்தின் உள்ளூர் வெளியாக்கமும் ஒன்றுதான். எபேசியர் 4:4, வெளிப்படுத்தின 1:11. எபேசியர் 4:4. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. வெளிப்படுத்தின 1:11. நீர் காண்கிறதே ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கா என்னும் பட்டணங்களிலுள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு. கிறிஸ்துவின் சரீரம் பிரபஞ்சமளாவிய ரீதியில் ஒப்பற்ற ஒன்றேயாகும். ஏனெனில் பிரபஞ்சமளாவிய ரீதியில் ஒரே கிறிஸ்துவே இருக்கிறார். ஒரே கிறிஸ்து இருக்கிறபடினால் அவருக்கு ஒரே ஒரு சரீரம்தான் இருக்க முடியும். எபேசியர் 2:16, 1 கொரிந்தியர் 12:13. எபேசியர் 2:16. பகையை சிலுவையினால் கொண்டு அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். 1 கொரிந்தியர் 12:13. சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்களாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாகவே கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்துவின் சரீரம் அநேக ஊர்களில் உள்ளூர் சபைகளாக வெளியாக்கப்படுகிறது. உள்ளூர் சபையும் ஒரு ஊரில் ஒப்பற்ற ஒன்றாகவே இருக்கிறது. வெளிப்படுத்தின 1:4, அப்போஸ்தலர் 14:23, தீத்து 1:5. வெளிப்படுத்தின 1:4. யோவான் ஆசியாவுள்ள 7 சபைகளுக்கும் எழுதுவதாவது. அப்போஸ்தலர் 14:23. அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி. தீத்து 1:5. பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்தி. அப்போஸ்தலர் 13:23 சபைகளில் மூப்பரை ஏற்படுத்துவதும், தீத்து 1:5 பட்டணங்களை ஏற்படுத்துவதும் சபை பட்டணம் என்று காட்டுகிறது. ஒரு சபை ஒரு பட்டணம், ஒரு பட்டணம் ஒரு சபை என்று காட்டுகிறது. எனவே கிறிஸ்துவின் சரீரம் அநேக உள்ளூர்களில் உள்ளூர் சபைகளாக வெளியாக்கப்படுகிறது. உள்ளூர் சபையும் ஒரு ஊரில் ஒப்பற்ற ஒன்றாகவே இருக்கிறது. ரோமனியர் 5. நடைமுறை ரீதியில் கிறிஸ்துவின் சரீரம் உள்ளூர் சபைகள் மூலம் கட்டி எழுப்பப்படுகிறது. கிறிஸ்துவின் சரீரம் புதிய எருசலேமில் முழு நிறைவடைகிறது. மத்தேயு 16:18, 18:17, வெளிப்படுத்தின 21:7. மத்தேயு 16:18. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இது பிரபஞ்சமளாவிய சரீரம் சபை. 18:17. அவர்களுக்கும் அவன் செவிகொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. இது உள்ளூர் சபை. வெளிப்படுத்தின 21:2. யோவானாகிய நான் புதிய எருசலேமையா பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். நடைமுறை ரீதியில் கிறிஸ்துவின் சரீரத்தை கட்டியெழுப்புவதற்கான வழி உள்ளூர் சபைகளே. மேலும் இந்த கட்டியெழுப்புதல் மூலம் கிறிஸ்துவின் மணமகள் ஆயத்தமாக்கப்படுகிறாள். ஆதியாகமம் 2:22, எபேசியர் 5:29-30. ஆதியாகமம் 2:22. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். எபேசியர் 5:29-30. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். ஒரு மனிதனாக தம் தெய்வீகத்துடனான லார்ட் ஜீசஸ் நடைமுறை ரீதியில் கிறிஸ்துவின் சரீரத்தை கட்டியெழுப்பதற்கான வழி உள்ளூர் சபைகளே. மேலும் இந்த கட்டியெழுப்புதல் மூலம் கிறிஸ்துவின் மணமகள் ஆயத்தமாக்கப்படுகிறார். கிறிஸ்துவின் சரீரம் புதிய எருசலேமில் முழு நிறைவடைகிறது. எபேசியர் 5:27, வெளிப்படுத்தின 21:9-10. எபேசியர் 5:27. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இது சபை, கிறிஸ்துவின் மணமகள், கட்டி எழுப்பப்பட்ட கிறிஸ்துவின் சரீரம் கிறிஸ்துவிடம் கொண்டு வரப்படுகிறது. வெளிப்படுத்தின 21:9-10. அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொன்னான்.
தேவனுடைய மகிமை அடர்ந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு காண்பித்தார். ஓ பிரைஸ் தி லார்ட். ஸோ கிறிஸ்துவனுடைய சரீரம் உள்ளூர் சபைகள் மூலமாக கட்டி எழுப்பப்படுகிறது. அப்பொழுது கிறிஸ்துவின் மணமகள் ஆயத்தமாக்கப்படுகிறாள். இப்படியாக கட்டி எழுப்பப்பட்ட கிறிஸ்துவின் சரீரம் புதிய எருசலேமில் முழு நிறைவடைகிறது. பிரைஸ் தி லார்ட் ஃபார் கிறிஸ்துவின் சரீரத்திற்காக நன்றி. ஸோ கிறிஸ்துவின் சரீரம், ஓ லார்ட் ஜீசஸ், கிறிஸ்துவின் சரீரம் உயிர்த்தெழுதலில் உற்பத்தி செய்யப்பட்டது. மனுஷீகத்தை மட்டும் உடைய ஒரே பேரான குமாரன் உயிர்த்தெழுதலில் மனுஷீகத்தையும் தெய்வீகத்தையும் உடைய முதற்பேரான குமாரனாக பிறந்தார். அப்படி முதற்பேரான மனுஷீகத்தையும் தெய்வீகத்தையும் உடைய முதற்பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே சரீரத்துக்கு தலை. எனவே தலை உயிர்த்தெழுதலில் உற்பத்தி செய்யப்பட்டது. உயிர்த்தெழுதலில் அநேக தேவனுடைய குமாரர்கள் மறுபடி பிறப்பிக்கப்பட்டார்கள். அப்படி மறுபடி பிறப்பிக்கப்பட்ட அநேக குமாரர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்கள். எனவே கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்கள் உயிர்த்தெழுதலிலே உற்பத்தி செய்யப்பட்டன. அது மட்டுமல்ல, உயிர்த்தெழுதலில் மாம்ச கிறிஸ்து ஆவி கிறிஸ்துவாக மாறினார் அல்லது ஜீவன் தரும் ஆவியானவராக மாறினார். இப்படி ஜீவன் தரும் ஆவியானவராக மாறின கிறிஸ்துவே கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் உள்ளடக்கமாக இருக்கிறார். இவ்வாறு உள்ளடக்கமாகிய ஜீவன் தரும் ஆவியானவர் உயிர்த்தெழுதலிலே உற்பத்தி செய்யப்பட்டார். இவ்வாறு தலையாகிய கிறிஸ்துவும் அவயவங்களாகிய அநேக விசுவாசிகளும் அநேக தேவனுடைய குமாரர்களும் உள்ளடக்கமாகிய ஜீவன் தரும் ஆவியானவரும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே உற்பத்தி செய்யப்பட்டார்கள். எனவே கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலிலே கிறிஸ்துவினுடைய சரீரம் உற்பத்தி செய்யப்பட்டது. ஆனால் உற்பத்தி செய்யப்பட்ட கிறிஸ்துவின் சரீரம் பெந்தகோஸ்து நாளிலும் கொர்நேலியு வீட்டிலும் இருத்தலுக்குள் கொண்டு வரப்பட்டது அல்லது வெளியே கொண்டு வரப்பட்டது. பெந்தகோஸ்து நாளிலே யூதர்கள் கூடியிருந்த போது அவர்கள் மேல் ஆவியானவர் வந்தார். அவர்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். இவ்வாறு பெந்தகோஸ்து நாளிலே யூத பகுதியாகிய கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக ஆவியானவரால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டது. கொர்நேலியு வீட்டிலே பேதுரு பிரசங்கித்திருந்த போது ஆவியானவர் அதை கேட்டுக்கொண்ட எல்லார் மேலும் இறங்கினார், அவர்களை நிரப்பினார். இவ்வாறு புறஜாதி பகுதியாகிய கிறிஸ்துவின் சரீரம் கொர்நேலியு வீட்டிலே சரீரத்திற்குள்ளாக ஆவியானவரால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டது. இவ்வாறு கிறிஸ்துவினுடைய சரீரம் இருத்தலுக்குள் வந்தது, வெளியே கொண்டு வரப்பட்டது. ஓ லார்ட் ஜீசஸ். இந்த கிறிஸ்துவின் சரீரம் உலகளாவிய ரீதியில் ஒப்பற்ற ஒன்றாகவே இருக்கிறது. ஏனெனில் கிறிஸ்து ஒப்பற்ற ஒன்றாகவே இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரு ஸ்தாபனம் அல்ல. கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரு உயிரியாக இருக்கிறது. ஸ்தாபனத்திற்கு உயிர் இல்லை, ஆனால் கிறிஸ்துவின் சரீரத்திற்கு உயிர் இருக்கிறது. அது உயிரோடுள்ள ஒரு வஸ்துவாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஜீவனாக இருக்கிறார். கிறிஸ்துவின் சரீரம் உயிரியாக இருக்கிறபடினால் அது வளருகிறது. பிரபஞ்சமளாவிய ரீதியில் கிறிஸ்துவின் சரீரம் ஒப்பற்ற ஒன்றாக இருக்கிறது. ஏனெனில் கிறிஸ்து ஒப்பற்ற ஒருவராகவே இருக்கிறார். ஆனால் அந்த பிரபஞ்சமளாவிய ஒப்பற்ற கிறிஸ்துவினுடைய சரீரம் உள்ளூர் சபைகளாக வெளியாக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் சரீரத்துக்கு வெளியாக்கம் தேவை. அந்த வெளியாக்கம் உள்ளூர் சபையாக இருக்கிறது. எப்படி கிறிஸ்துவின் சரீரம் ஒப்பற்ற ஒன்றாகவே பிரபஞ்சமளாவிய ரீதியில் இருக்கிறதோ, அது மாதிரி கிறிஸ்துவின் உள்ளூர் வெளியாக்கம், சரீரத்தின் உள்ளூர் வெளியாக்கமும் ஒப்பற்ற ஒன்றாகவே உள்ளூர் சபைகளில் இருக்கிறது. அதாவது ஒரு உள்ளூரிலே ஒரு உள்ளூர் சபை தான் இருக்க முடியும். ஓ லார்ட் ஜீசஸ், ஓ லார்ட். கிறிஸ்துவின் சரீரம் உள்ளூர் சபைகள் மூலமாக கட்டி எழுப்பப்படுகிறது. அப்படி கிறிஸ்துவின் சரீரம் கட்டி எழுப்பப்படும் போது கிறிஸ்துவின் மணமகள் ஆயத்தமாக்கப்படுகிறார். இப்படியாக கட்டி எழுப்பப்பட்ட கிறிஸ்துவின் சரீரம் புதிய எருசலேமில் முழு நிறைவடைகிறது. ஹல்லேலூயா. ஸோ கிறிஸ்துவின் சரீரம் ஒப்பற்ற ஒன்றாக இருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரம் சபையை குறித்த மிக ஆழமான வெளிப்பாடாக இருக்கிறது. சபையை பல கோணங்களிலே வேதம் வெளிப்படுத்தி இருந்தாலும்
அதனுடைய மிக உயர்வான மிக ஆழமான வெளிப்பாடு, சபையை பற்றிய வெளிப்பாடு கிறிஸ்துவனுடைய சரீரம். இது ஒரு கூட்டு வஸ்துவாக இருக்கிறது. இதற்குள் ஜீவ ஓட்டம் இருக்கிறது, ஜீவனுடைய வளர்ச்சி இருக்கிறது. ஜீவ வளர்ச்சியே சரீரத்தின் கட்டுமான பணியாக இருக்கிறது. அப்படியாக சரீரம் கட்டி எழுப்பப்படும் போது மணமகள் ஆயத்தமாக்கப்படுகிறாள். இப்படிப்பட்ட கிறிஸ்துவனுடைய சரீரம் புதிய எருசலேமின் முழு நிறைவடைகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே கிறிஸ்துவின் சரீரத்தை பார்ப்பதற்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருடுவாராக. அப்பொழுது நாம் சபையை அதிகமாக நேசிக்க முடியும். கிறிஸ்துவனுடைய சரீரத்தை நாம் கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் தொடர்ந்து இருக்க முடியும். கிறிஸ்துவின் சரீரத்தை நாம் கட்டி எழுப்ப முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. ஓ லார்ட் ஜீசஸ்.